Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB SA எக்ஸாமோட சைக்காலஜி டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 9-10 வீடியோஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். 9 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அது எல்லாமே தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு 10th வீடியோ பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்கள் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா A is greater than B, B is greater than C, C is greater than C, D அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணுவோம். A is greater than B. அடுத்து பியோட என்ன கொடுத்துருக்காங்க, பியை விட C பெருசு, C சிறுசு, சியை விட D சிறுசு. ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா A is greater than B is greater than C is greater than D. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். A is greater than D யா? எஸ், A தான் இருக்கிறதுலே பெருசு D BCயை விட. அப்படிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட், சரி. இவங்க தவறானது கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து A is greater than C யான்னு பார்த்தீங்கன்னா எஸ், A is greater than B, B is greater than C. அப்போ ஆப்வியஸாக A is greater than C, இதுவும் கரெக்ட். அடுத்து D is greater than A1 பாருங்க. அதாவது D வந்து Aவை விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம என்ன பார்த்தோம், A and D பார்க்கும்போது A is greater than D தான் வருது. அப்போ இதுதான் தப்பான ஆப்ஷன். அடுத்ததையும் செக் பண்ணுங்க. B is greater than D கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தான். ஸோ B is greater than C, C is greater than D. அப்போ ஃபைனலாக B is greater than D தான் வரும். ஸோ அப்போ இது கரெக்ட். ஸோ இதில் தவறான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா C மட்டும் தான் தவறான ஆப்ஷன். கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு அலுவலகத்தில் 20 பேர் வேலை பார்க்குறாங்க. 20 பேர், டோட்டலாக 20 மெம்பர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு சொல்லி 3 ஷிஃப்டில் வேலை பார்க்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் பார்த்தீங்கன்னா 5 பேர் காலையில் 8 AM 2 PM வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. செகண்ட் ஷிஃப்டில் வந்து 10 பேர் வேலை பார்க்குறாங்க. இரண்டாவது குழுவில் 10 பேர் காலை 10, ஸோ 10 AM to 4 PM வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. மூணாவது குழுவில் பார்த்தீங்கன்னா 5 பேர் வேலை பார்க்குறாங்க. 12 மணிலேருந்து மதியம் 12 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வரையிலும் வேலை பார்க்கின்றனர். அலுவலகத்தில் 3 கணினிகள் மட்டுமே உள்ளன. 3 கம்ப்யூட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா 3 கம்ப்யூட்டர் தான் இவங்க 3 ஷிஃப்ட்லையும் இருக்கக்கூடிய அந்த 20 பேரும் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எந்த நேரங்களில் கணினியோட அதிகமாக வந்து உபயோகிக்கப்படுது, ஸோ எந்த டைமில் வந்து அதிகமாக வந்து இந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஓகேவா? ஸோ 3 குழுவுலையும் இருக்காங்க. அந்த டைமிங் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 o'clock, 8 to 9, அப்புறம் 9 to 10, 10 to 11. இது எதுக்காக நான் இப்படி பிரிக்கிறேன்னா, அப்போதான் நமக்கு எந்த டைமிங்கில் அவங்க வேலை பார்த்தாங்கங்கிறது தெரியும். அதுக்காக தான். ஸோ 12 to 1, 1 to 2, ஏன்னா 2 o'clock முடிஞ்சிருது. அடுத்து இங்கே வர்றோம். இவர் வந்து 10 o'clockலேருந்து 4 o'clock வரைக்கும். ஸோ 10 to 11, 11 to 12, 12 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4. ஸோ அப்போ இவரும் ஒரு 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இந்த குழுவும் 6 மணி நேரம், இந்த குழுவும் 6 மணி நேரம். தேர்ட் பார்க்குறோம் 12 to 6. ஸோ 12 to 1, 1 to 2, 2 to 3, 3 to 4, 4 to 5, 5 to 6. இப்போ இவங்களும் 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. இப்போ 3 குழுவுலையுமே வேலை பார்க்கக்கூடிய டைமிங்கை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து அதிகமாக உபயோகிக்கப்படக்கூடிய டைமாக இருக்குமா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 8 to 9, 9 to 10 இந்த குழுவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை விட்டுடலாம். 10 to 11 இது 2லையும் தான் இருக்குது, இதில் இல்லை. ஸோ அதையும் விட்டுடலாம். அடுத்து 11 to 12 பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை. அடுத்து 3 குழுவிலையும் வருது பாருங்க. 12 to 1, 12 to 1, 12 to 1. அப்போ இங்கே 10 பேர் 12 to 1 வேலை பார்க்காங்க, இங்கே 5 பேர், இங்கே 5 பேர். ஸோ டோட்டல் 20 பேருமே 12 to 1 வேலை பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக அந்த டைமிங்கில் வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். அடுத்து பாருங்க 1 to 2லையுமே வந்து 3லையும் இருக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், இந்த 12 to 2, 12 PM - 2 PM வரைக்கும் தான், அந்த 2 மணி நேரம் தான் 3 ஷிஃப்ட்லையுமே ஆட்கள் வேலை பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக இந்த டைமில் தான் வந்து கம்ப்யூட்டர் பிஸியாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. 12 noon to 2 PM வரைக்கும், அதாவது நண்பகல் டு 2 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது ஈஸி தான். ஸோ இது பாட்மாஸ் ரூலு. இதில் வந்து 24 divided 12 minus 18 plus 9 இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷனில் வந்து மைனஸ் வரும், அது வந்து விட்டுருட்டாங்க. ஸோ ஓகேவா, மைனஸ்க்கு பதில் ப்ளஸ்ஸு, இன்ட்டுக்கு பதில் மைனஸ் அப்படி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 24க்கு அப்புறம் டிவைடட் எங்கே இருக்குது, டிவைடடுக்கு பதில் எக்ஸு. ஸோ இன்ட்டு 12, மைனஸ்க்கு பதில் ப்ளஸ்ஸு, இங்கே 18 வருதா, 18 போட்டுடலாம். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக டிவைடட்.
ஸோ அப்போ பாட்மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ அப்போ 18 divided by 9 வந்து 2 கிடைக்கும். ஸோ மிச்சதெல்லாம் அப்படியே போட்டுடலாமா? ஓகே, அடுத்து டிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 24 into 12 என்ன வரும்? 288 வரும். +2 அப்படிங்கிறப்போ 290. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 290 ஆன்சர். ஸோ சிம்பிள் தான் இந்த மாதிரி சம்மலாம். அடுத்த கொஷின் பாருங்க, விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷினால நான் இந்த கொஷின் எடுத்துக்கேன். இந்த கொஷின் நிறைய பேர் கேட்டிங்களா RS அகர்வால் புக்கில் இருந்து. ஸோ இந்த கொஷின் RS அகர்வாலில் இருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கொஷின் மார்க் வரக்கூடிய நம்பரில் வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 90 எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா கடைசியில் இருக்க 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. 30 into 3 90. அடுத்து இந்த 2வது நம்பருக்கு இங்கே இருக்க 2வது நம்பரையும் 3வது நம்பரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ 30 into 6 180. அடுத்து 12 வருது இல்லையா, அது வந்து 3rd to 4th நம்பர். 6 2s are 12. 50ங்கிறது 4th to 5th நம்பர். 25 into 2 50. அடுத்து 100 வேணும்னா 25 into 4 100. 200 எப்படி வரும்னா 4 into 50 200. அப்போ இந்த கொஷின் மார்க் உள்ளது வேணும்னா 50 into 3. ஸோ 3 into 50 தான் என்னது இந்த கொஷின் மார்க். அப்போ ஆன்சர் இதுக்கு 150. ஸோ இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சம் பார்த்ததில்ல, இது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இந்த சம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியும் நமக்கு விடுபட்ட எண்கள் கேட்கலாம். அடுத்து 50வது கேள்வி பாருங்க. இது பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். 1 1 4 8 9 27 16. ஸோ இதில் பார்த்தாலே தெரியும், ஒன்று விட்ட நம்பர்ஸ் எல்லாமே ஸ்கொயர்ஸில் இருக்குது. அதாவது 2 squared 1 squared 3 squared அப்புறம் வந்து 4 squared. அடுத்து கொஷின் மார்க் உள்ளது. இந்த நம்பர்ஸ் பாருங்கள், இதெல்லாமே க்யூப்பில் இருக்குது. 1 cube 8 வந்து 2 cube, இது 3 cube. அப்போ அடுத்தது என்ன வரும்? 4 cube வரும். 4 cubeங்கிறது 4 into 4 into 4. ஸோ 16 into 4 வந்து 64. ஆன்சர் இதுக்கு 64. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீடியோலையுமே நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய வெரைட்டியான சம்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.